ஒரு காலத்தில் உலகம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. மக்கள் நற்பண்புகளை மறந்துவிட்டார்கள். அவர்கள் ஒருவரையொருவர் காயப்படுத்தினார்கள். தேவனை கேட்கவில்லை. ஆனால் தேவனை அன்போடு நேசித்த ஒரே ஒரு மனிதர் இருந்தார். அவரின் பெயர் நோவா. அப்பொழுது தேவன் நோவாவிடம் கூறினார், நோவா, நான் உலகத்தை ஒரு பெரிய பெருவெள்ளம் மூலம் சுத்திகரிக்கப் போகிறேன். ஆனால் நீ ஒரு பெரிய பேழையை, ஒரு கப்பலை கட்ட வேண்டும். அதில் உன் குடும்பத்தையும் ஒவ்வொரு விலங்கினங்களிலும் ஒரு ஜோடிகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள். நோவா தேவன் சொன்னபடி பேழையை கட்ட ஆரம்பித்தார். மக்கள் அவரை பார்த்து சிரித்தார்கள். ஏன் நீ கப்பல் கட்டுகிறாய் என்று கேட்கினர். ஆனால் நோவா தேவனின் வார்த்தைகளை நம்பினார். பேழை முடிந்ததும் விலங்குகள் இரண்டாக வந்து சேர்ந்தன. யானைகள், சிங்கங்கள், பறவைகள், குரங்குகள், ஈவன் சிறிய எறும்புகளும். பிறகு நோவா, அவரின் மனைவி, 3 மகன்கள் மற்றும் அவர்களின் மனைவியர் ஆல் பேழைக்குள் நுழைந்தனர். தேவன்தான் பேழையின் கதவை மூடினார். மழை வர ஆரம்பித்தது. முதலில் மெதுவாக, பிறகு கனமழையாக. 40 நாட்கள் மற்றும் 40 இரவுகள் மழை பெய்தது. நீர் உயர்ந்தது, எல்லாம் மூழ்கியது. ஆனால் நோவாவின் பேழை பாதுகாப்பாக மிதந்தது. பல நாட்கள் கழித்து நோவா ஒரு புறாவை வெளியே அனுப்பினார். அது ஒரு ஓலிவ் இலை கொண்டு வந்தது. நிலங்கள் முழுமையாக வறண்டுவிட்டன. நிலம் காய்ந்து விட்டது. அவர்கள் வெளியே வந்தபோது நோவா தேவனை நன்றி கூறினார். தேவன் வானில் ஒரு அழகான வானவில்லை காட்டினார். இது ஒரு வாக்குறுதி. நான் இனி முழு உலகத்தையும் வெள்ளத்தில் மூழ்கடிக்க மாட்டேன். நோவா தேவனோடு நடக்கத் தொடங்கினார். அவர் கேட்டார். அவர் கீழ்ப்படிந்தார். அவர் நம்பினார். அதற்காகவே நோவா மற்றும் அவரது குடும்பம் மீட்கப்பட்டார்கள். புயலின் வழியே, எழுந்த வெள்ளநீரின் வழியே நீண்ட நாட்கள் அந்த பெட்டிக்குள் இருந்த போதும் நோவா தேவனை நம்புவதை நிறுத்தவில்லை. மற்றவர்கள் சிரித்தாலும், அது புரியாத போதிலும் அவர் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக கீழ்ப்படிந்தார். தேவனும் அவருடைய விசுவாசத்திற்கு சத்தியமாக இருந்தார். நோவா மற்றும் அவரது குடும்பத்தையும் மிருகங்களையும் காப்பாற்றினார். அவர்களை ஒரு புதிய துவக்கத்திற்கு அழைத்துச் சென்றார். இது வெறும் பழைய கதை அல்ல. இட்ஸ் a மெசேஜ் ஃபார் us all. நாம் நினைவில் கொள்ள வேண்டும், தேவன் நம்மை உருவாக்கியவர். அவர் நம்மை நன்கு அறிகிறார். நம்மை அளவில்லாத அளவில் நேசிக்கிறார். ஆனால் அன்பில் வழிகாட்டுதலும் உள்ளது. சீர்திருத்தமும் உள்ளது. நாம் தேவனை நம்பினால், நோவா செய்ததைப் போன்று அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்தால், அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை வழிநடத்துவார், நம்மை வாழ்வின் புயல்களில் கூட சமாதானத்துடன் கொண்டு செல்லுவார்.